இந்த வருமா தேவையில்லாத வேலை பண்ணிக்கிறீங்க அவன் மையன் சொல்லி வை. ஆமா வெட்டியே அடிபட்டு சாக போறேன் அவன் மகன். ஓவரா பேசாதடா. ஏன்பா ஊருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் உன் தம்பி முன்னுக்கு போயிட்டு தெரியலானே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாப்பா? அவனுக்கு வேலை கிடைச்ச இந்த நேரத்துல சும்மா இருமா. அவனுக்கு வேலை கிடைச்ச விஷயத்தை ஸ்டேஷன்ல சொல்லிட்டு தெரியாமா? வீட்டுல இருமான்னு கேக்குறியா? இந்த வந்துட்டாரா உங்க அண்ணன் ஏபிபி. அது எப்படிரா இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் தெளிவா உங்க அண்ணனை வக்கீல் படிக்க வச்சாங்களோ. ஆனா உன்னை எப்படியும் விட்டுருவாங்க. என்னை தான் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. என்னடா சின்ன பிள்ளை தனமா இருக்கு. தேவையாடா உனக்கு? இல்லைண்ணே ஆசைப்பட்டாங்க, ரொம்ப அடம் பிடிச்சாங்க, அதான். அப்படின்னா அவன் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே? 10 மணிக்கெலாம் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. வந்துடுவாங்க. நீங்கள் எதுக்கு அம்மாவை கூப்பிட்டு வந்தீங்க? நீங்கள் போங்கண்ணே, நான் வரேன். சரி சரி வா, நான் பார்த்துக்கிறேன். இந்த இவன்ட்டு மட்டும் ஒரு 2 அடி தள்ளி உட்காந்து. வேற என்ன தயாளன் சொன்னாங்களா? தெரியலன்றாங்க. இப்படியே சொல்லிட்டு தெரிஞ்சா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? தம்பி கேச போட்டு விட்றாதீங்கப்பா. என் பிள்ளைக்கு வாத்தியார் வேலைக்கு ஆர்டர் வந்திருக்குப்பா. அம்மா சும்மா இருக்க மாட்டீங்களா? சரிங்க தயாளன், நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு விசாரிச்சு சொல்கிறேன். டேய் எந்திரா. என்ன சார்? பிள்ளை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கீங்க? சார் எதை பத்தி எனக்கு தெரியாது சார். சொல்றா, எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கீங்க? சார் தெரியாதுன்னு சொல்றேன் சார். சார் எந்த என்கொயரியா இருந்தாலும் இங்க வச்சு விசாரிங்க சார். எங்களுக்கு தெரியும், வாடா வா இங்க. டே நேக்கா கோர்த்து விட்டீங்கல்ல, நல்லா இருங்கடா. ஏய் போடா. டேய் கல்யாணம், நீ ஒரு வெட்டி பையடா. இதை சொல்லத்தான் இப்படி தூரம் கூட்டு வந்தீங்களாக்கும். டேய் உன்னை அடிச்சு போட்டால் கேட்க கூட நாதி இல்லை. அவனை பார்த்தியா, படித்த பைய, வாத்தியாருக்கு படிச்சிருக்கான். அவன் வாத்தியாருக்கு படிச்சிருக்கான்னு உங்களுக்கும் தெரியுமா சார்? அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அது தெரியுமா உனக்கு? என்னது அவனுக்கு வேலை கிடைச்சிச்சா? என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே சார். இருடா சத்தமாக பேசாதடா. உன் மேலே கேஸை போட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வாட்டுக்குள்ளே போயிடுவ. அவன் மேலே கேஸை போட்டேன்னு வையே, வாழ்க்கையிலேயே இனிமேல் கவர்மெண்ட் வேலையை மறந்துட வேண்டியதுதான். ஒழுங்காக அவன் எங்கே இருக்கான்னு சொல்ல போறியா, இல்லை உங்கள் 2 பேர் மேலேயும் கேஸை போடவா? சரி சார், அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். எம்புடி சொல்லி கேட்காம நம்ம குடும்ப மானத்தை கெடுத்துட்டு எப்படி இறங்கி வர என்ன காரியம் பண்ணிருக்காம இருக்கியா? போலீஸ் மாதிரி வெட்டிமே குத்தி என்ற நீ அம்புட்டு பெரிய தாட்டியாடா? வாயை பத்தி உள்ள வாடா. ஐயோ வாடா உள்ள. நல்லா விடுங்க சார், அவனை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. போடா உள்ள, போடா உள்ள. அடி வேற போடா. ஒன்னாலதாண்டி. ஏண்டே குடும்ப மானத்தை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டியா? ஸ்டேஷன்ல தூர் பிடிக்கிறியா? போட்டேனா? சும்மா வளர்த்தனே. ஸ்டேஷனுக்குள்ள என்ன சத்தம்? ஐயா ஸ்டேஷன் வாசப்படி முன்னாடி வெட்டிமே குத்தி வந்துறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரவுடி தினம் பண்ணி தெரியா நீ? உள்ளவாமா. அவங்க 2 பேரையும் வெளியே விடுங்க சார், நான் உள்ள வரேன். அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, முதல்ல நீ உள்ளவாமா. நான் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது சார், என்ன கடத்திட்டு போறதுக்கு நானா தான் சார் ஆசைப்பட்டு போனேன். கேஸே அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க. நீ சொன்னோன்னே அப்படிலாம் பொசுக்கு நான் அனுப்பிட முடியாது. முதல்ல நீ உள்ளவாமா. என்னால தானே கேஸை கொடுத்துருக்காங்க, நான் தான் வந்துட்டேன். முதல்ல அவங்கள வெளியே விடுங்க சார், அப்பதான் நான் உள்ள வருவேன். ஏட்டையா முதல் அவங்க 2 பேர்த்தையும் வெளியே அனுப்புங்க. வந்து சேர்ந்துருக்காங்க பாரு, இதெல்லாம் ஒரு கேஸ் உண்டு. சார் தேங்க்ஸ் சார். இனிமேலாவது ஒழுங்கா இருங்கடா. வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் மாப்ள. ஆத்தா மகமாயி, நல்ல வேலை டயத்துக்கு வந்தீங்க. இல்லேன்னு வச்சுக்கோ பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. மாப்பிள்ள வாடா போயிருவோம். இவங்க லவ்வுக்கு நம்ம லவட்டிக்கு இருக்காங்களடா. ஏண்டா பிள்ளை நல்லா இருந்தா ஏமாத்தி கூட்டி போயிருங்களோ? ஏட்டையா இவனை தூக்கி உள்ள போடுங்கயா. ஏன் சார் உள்ள போடுறீங்க? அவங்க ஒண்ணு என்ன கடத்திட்டு போல, நானா தான் விருப்பப்பட்டு போனேன். பாருங்கயா, என் பிள்ளை மனசை எப்படி மயக்கி கூட்டி போயிருக்காங்க. கம்முன்னு இருமா, அதான் விசாரிச்சிருக்கோம்ல என்ன ஆகுதுன்ட்டு. நீ சொல்லுமா. சார் நான் ஒன்னும் நேத்து பார்த்த ஒருத்தனோட இன்னைக்கு ஓடி போல சார். 8 வருஷமா என்னையவே நினைச்சு எனக்காண்டி வாழ்ந்தவன் கூட தான் சார் போயிருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டப்ப இந்த எங்க அண்ணன் திட்டி அவர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சான் சார். அதுக்கப்புறமும் என்னை மறக்காம எனக்காண்டி கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில வந்து நிக்கிறாரு சார். மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு எப்படி சார் வேற ஒருத்தனு கழுத்து நீட்ட முடியும்? ஏமா இம்பிட்டு வருஷமா காத்து கிடந்த பிள்ளையே நீ கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிதுங்க. இவனுக்கு மேலே என்ன மாப்பிள்ளையை பார்த்துட போறீங்க நீங்க? அதான் பிள்ளை இப்படி தெளிவாக இருக்கேம்மா. பேசாம பிள்ளைகளை கூட்டு போய் சமாதானமாக வாழ்றதுக்கு வழியை பாருங்க. இதாப்பா ஏய் உனக்கு தான் பகையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு மச்சானை கூட்டு வீட்டுக்கு போப்பா. வெட்டுவேன் குத்துவேன்ட்டு தெரிஞ்ச உன்னைய தூக்கி உள்ளே போட வேண்டியிருக்கும். ஏட்டையா சொல்லுங்கய்யா. ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சி விடுங்க. சரி வாப்பா 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 போய் கையெழுத்து போட்டு விடப்பா. வாமா வாமா வாமா, அப்படியே ஏதாவது கவனிச்சு விட்டு போங்க. இருமா ஏமா கால்லாம் விழுந்துட்டு? நீங்க இல்லைன்னா எனக்கு இவரு கிடைச்சிருக்கவே மாட்டாருண்ணே. அதுக்காக ஏமா என் காலில் விழுந்துக்கிட்டு? போம்மா போய் உங்கள் அம்மா அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமே. போ.
ஏய் நில்றி. ஏண்டா என் வீட்டு பிள்ளைய எங்க கால விழுறதுக்கு நீ சொல்லி விழணுமாடா? அவளை தாட்டியக்காரனா நீ? அடியே நாங்களும் மதுரைக்காரங்க தாண்டி. இன்னைக்கு பொழுது உனக்கு விடிஞ்சிருக்கு, நாளைக்கு பொழுது எனக்கு விடியும்டா. அன்னைக்கு வச்சுக்கிறேன் நீ மாப்பிள்ள உன்னைய. ஏன் அழுதுகிட்டு இருக்கா? உன் மகன் செத்துச்சான்னு நினைச்சுக்க. அவங்களுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. இவர் மட்டும் தான் மதுரைக்காரனா? அப்புறம் நாங்க என்ன வெளியிருக்காரீங்களா? நான் என்னடா பண்றது? ஒற்றை குச்சிலாம் அச்சத்துக்கு என்ன பேச்சு போய்க்கிருக்கு பாரு. ஏன்டா அப்படி கோவப்பட்டு இருக்க பண்ணி? நே 3 டீயை போடனே. ஏன்டா அப்படி இருக்க? நான் என்னடா பண்ணேன்? சரியான சொம்ப போயிடா நீ. பார்த்தல அந்த புள்ளைய ஸ்டேஷன்ல எம்பிட்டு பேச்சு. அப்போ வீட்டில் எப்படி பேச சமாளிச்சிருக்கோம்? சும்மா 8 வருஷம் காலேஜை மட்டும் பத்தாது மாப்பிள்ள, போராடி ஜெயிக்கணும். ஏட்டையா இங்க வச்ச கூலிங் கிளாஸை பாத்தீங்களா? டேய் சரி பேச்ச குறைங்கடா. நே டீயை குடுனே. பிச்சைக்கார பையல இவெல்லாம் ஒரு ஆள் டீ வாங்கி கொடுன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கு. எச்சக்கலை பையன். ஏலே டீயை வேற தட்டி விட்டுட்டு போற, ஊருக்குள்ள தண்ணி அடைக்காம அடைய போடுற நீயே. சரிடா, அதுக்கு ஏன்டா டீயை கொட்டி விட்ட? இம்புட்டு பேசுறவன் நீ தானே அவங்க 2 பேரும் சேர்த்து அனுப்பி வச்ச. டேய் நான் தான் சொன்னேன்லடா, வாடா மாப்பிள்ள அவங்க வீட்டுக்கு போய் நேருக்கு நேரம் நின்று பொண்ணு கேட்போம்னு. இவன் அப்பெல்லாம் சரி தலையாடிட்டு மறுநாள் அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து நிற்கிறான். என்னென்ன செய்ய சொல்ற? இவ்வளோ ஈஸியாக பேசுவான் நீ. 8 வருஷமா என்னையே சுற்றிக்கிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு அம்மா அப்பா விட்டு நடு ரோட்டில் வந்து நிற்கிறான். நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? ஏதோ எனக்கு வழி தெரியலடா. உன் பாட்டு பேசிட்டு இருக்க மாப்பிள்ள, அவன் லவ் பண்ணி பார்த்தா தான்டா வழி தெரியும். டேய் நல்லா லவ் பண்றீங்கடா, ஒத்த டீக்க வழியை காணாமடா. சரி ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு இந்த கண்ணாடி தான் மிச்சம் மாப்பிளே, போட்டுக்க. டேய் நீங்க ஏன் என்ன ரோட்ல எடுத்து கத்திக்கிறீங்க? இந்த பிள்ளை வரை அழுதுக்கு இருக்கு. வாங்கடா வீடு போலாம். என்ன செல்லப்பாண்டி பறந்து இருந்தவன் பம்மிக்கிட்டு இருக்கு? இந்த கர்மாத்தூர்காரங்க தான் ஒட்டுமொத்தமா உட்காந்துருக்காங்க இல்ல, இனி பஸ் போனா அப்பொழுதுதான். இவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி செல்லம்பட்டி ஆரியம்பட்டி ஆரம்பிச்சு உசிலம்பட்டியில வெள்ளரி பிஞ்சு விற்கிற வரைக்கும் பஸ் வச்சு நிக்க போறான். ஏய் நிறுத்திய செல்லம்பட்டி ஏறி கண்ணாடி வச்சுட்டு போறாங்க. வண்டியோட மூச்சு நிறுத்துறா மாமா. நம்ம வண்டி மட்டும் கழட்டி விடுவோம், அடுத்த வண்டியை பாத்துக்க. வர்றா கரை மாதிரி இன்னைக்கு தான் உட்காந்துருக்காங்க. நீ வாட்டுக்கு விட்டேன்னு வச்சுக்க, கசிஞ்சு மடம் உடஞ்சுவோம் பாத்துக்க. நாம நிறுத்துறா. அங்க என்ன கண்ணாடி எடுக்கிறீங்க? காற்றாவே புடுங்கி கீழே இறக்கி விடுறா அந்த புது மாப்பிளைய. இரு போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். டேய் போய் அடி வாங்கிட்டு தெரியாதா? கண்ணா ஏன் வழி? ஏன்டா டேய் முடிப்பே உட்காந்துக்கும் போது கீரை போட்டு ஏற்றி கொள்ள சொல்றியா? ஏயா தலையில மேல ஒரு ஸ்டெப் பண்ண மாட்டியா? இரியா என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். போடி போ, வரவேற்பு கொடுப்பாங்க. பிரச்சனை என்ன? பரிசம் போட்டு பாக்கத்துல மாத்தன்றாங்க. வாங்க சார். நானா என்னையா இத வரேன் தலைவா. நீ தான் வாரம் வர மாட்டேன் தலைவா. உன வம்பா அப்படி உட்கார வேண்டியது வா தலைவா. என்ன 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 பிரச்சனை இங்க? டேய் கண்டக்டே, என்னமா கலெக்டர் பிஆ மாதிரி பேசிக்கிருக்க? காசு கொடுக்க டிக்கெட் கிடைக்கிறத விட்டு ரொம்ப தான் போஸ் கொடுத்துக்கிறியா? நெஞ்சு வெடிச்சு போக முடியாது. இல்ல பிரதர், பிரச்சனை சொன்னீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம நிக்கிறது பதிலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? ஆமா தண்ணி பிரச்சனை தான். ஓஹோ அதான் பிரச்சனையா? 11 மணிக்கு அடிச்ச கடையெல்லாம் 10 மணிக்கு அடிச்சு பாக்குறீங்களா? அதான் 10 மணி பிளாக்ல விடுறாங்களையா, அதை வாங்கி ஜனங்க எப்படி குடிக்கிறாங்களே. இங்க பாருங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கவர்மெண்ட் பேச்சு தீர்த்துக்கலாம். முதல்ல பஸ்ஸுக்கு வழி விடுங்க. நாங்க எந்த தண்ணிக்கு வழியில சொல்லிடுவோம், நீ எந்த தண்ணியை அடிங்களா செத்தால அடிச்சு கொள்ளுங்களா, அடிச்சு கொள்ளுங்களா. எங்க பர்சல் மட்டும் தேன்ல வச்சுக்க. உங்க பஸ் மட்டும் இல்லடா, ஏடியா போட்டு ஏரோப்ளேன் மறிப்போம். ஏண்டா நீ எல்லாம் போய் இவங்க கிட்ட சண்டை? டேய் சொன்னேன் கேட்டியா? இப்ப பாத்தீல அண்ணே சும்மா இருண்ணே, நீ வேறியா? சொன்ன பேச்சு என்னைக்கிட்ட கேட்ட? அடிச்சா தாண்டா அறிவு வரும். ஏய் போறாப்பா, அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. அருவா கம்பத்துக்கு கையா கால வைக்க கூடாங்க. என்னடா பேசுறீங்க? காட்டுக்குள்ள மிருகமா மறைச்சு உட்காந்துருக்கு, மனுஷங்க ஏதோ தேவைன்னு உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்போம். ஏப்பா ஏய் யார் சொல்ல கேட்க போற? நீ ஊரு சேர்ந்தா போதே. நல்ல மிதி. என்ன பிரச்சனை? இதை தாங்க போய் கேட்டேன், சும்மா சொல்லக்கூடாது. ஆம்பளை பொம்பளை 50 பேரும் நல்லா மரியாதை செஞ்சு அமிச்சாங்க. ஐநா சபை தலைவரே வந்தாலும் இது தீராத பிரச்சனை. ஐயா நீங்க போறீங்களா? போங்க போங்க,
பஸ்ஸில் காமிச்ச பில்டப்பை அங்கே போய் காட்டுங்க. போங்க ஐயா. ஹீரோ மாதிரி இருந்தால் மட்டும் கர்மத்தூர்காரங்க கேட்டுருவாங்களாக்கும். என்னத்தா கூட்டம் பண்ணிக்கிறீங்க? இந்தா வந்துட்டான்டா அடுத்த தூதுரு. என்னங்க விஷயம்? கூட்டத்துல ஒரு ஆள் குறையுதுடா, வந்து உட்கார்ற. உட்காந்தா போச்சு. மேட்ட என்னத்தா? குடிதனியா? கடையில தூக்குமாடி தூக்குமுல தண்ணி பாட்டில் அதை வாங்கி பகுமானமா குடிக்கிற கூட்டம் இல்லப்பா நாங்க. ஆத்துல போனா மிதந்து வந்தாலும் 1000 பேர் கழுவி விட்டாலும் அதை குடிக்கிற கூட்டம் தாப்பா நாங்க. அந்த தண்ணிக்கு வழி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து மறைச்சுக்கிருக்க. அதுக்கு பஸ் மறிச்சா சரியா போயிருங்களா? அதுக்காக கடல்ல போய் கப்பலவா மறிக்க முடியும்? ஏங்க நடக்கிற விஷயத்த பேசுங்க. பேச்சுக்கு பேச்சு பேசி ஒருத்தர் ஜெயிக்கணும்னு உட்காந்தா எந்த காரியமும் நடக்காது. ஆமாடா, நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு. நல்லா எல்லாம் நடந்துறேன், எல்லாம் கலைஞ்சு போங்கப்பா. நாளைக்கு தண்ணியில ஊர் முங்க போகுது, ஆளுக்கு ஒரு கப்பல் வாங்கிடுவோம்ப்பா. இது மெசேஜா பேசிக்கிருப்பாடா. ஏ மாப்ள. டேய் ஆட்டந்தர, என்னடா? ஏலே மதுரக்காரா, நீ என்னடா இங்க? நீ என்னடா இங்க? இதான்டா எங்க ஊர் மாப்ள. ஆமா, ஏன்டா அப்படி பண்றீங்க உங்க ஊருக்காரங்க? ஏதோ எடுத்து சொல்லலாம்ல. மாப்ள, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த அடிப்படை வசதி இல்லாத எல்லா கிராமத்துலயும் இதான் மாப்ள நடக்குது. என்ன வடக்க மரத்தை வெட்டி போட்டு மறியல் பண்றியான், தெக்க மனுஷனே மரமாட்டம் கடந்து மறியல் பண்றோம். வெட்டியா ஊன்னாயம் வச்சிட்டு இருக்காது மாப்ள, பொறிச்சு போடுவாங்க. உனக்கு அவசரம்னா சொல்லு, நான் வண்டியை வர சொல்றேன், அனுப்பி வைக்கிறேன். டேய், இது என்னோட பிரச்சனைனா நான் இறங்கியே வரமாட்டேன். ரோட்ல உட்காந்துருக்கேன் பிரச்சனை தீரணும், பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்கேன் பிரச்சனையும் தீரணும். நான் மட்டும் தனியாக தப்பிச்சு போறது நல்ல மனுஷனுக்கு அழகுலடா. நான் அப்படி வளர்ந்தவனும் இல்லை. பேசுறா, பேசி இந்த பிரச்சனை திந்தா சந்தோஷம் தான். அடியே அங்க என்ன பேச்சு? இங்க வந்து உட்காரு. இந்த வரேன், நீ பேசு மாப்ள, முச்சத்தை நான் பாத்துக்கிறேன். பாருங்கய்யா, பஸ்ல உட்காந்துருக்கதெல்லாம் கலெக்டர், தாசில்தார், மந்திரி, முதலமைச்சர், கவர்னர் நினைச்சுக்கிறீங்களா? எல்லாம் சாதாரண ஜனங்கய்யா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கய்யா. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவனுக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. படத்துல வர்ற எங்க தலைவர் விஜயகாந்த் கணக்கா புள்ளி ஓரத்தோட பேசிட்டு இருக்க கூடாது. பிரச்சனை தீரணும். பிரச்சனை தீரல கொடை உடைச்சு பொள்ளி வச்சு விடுவோம். எங்க ஊர் பிரச்சனை தீரணும்டா. கலெக்டர் வந்து எங்க வந்து நேரடியா பார்க்கணும். அது வரைக்கும் ஒத்த போட்டு இதை மட்டும் எந்திரிக்க. கலெக்டர் இங்க வரணும்னா அவருக்கு இது மட்டுமே பிரச்சனை இல்ல. அப்படியே வர நினைச்சாலும் இத்தனை பஸ்ஸை கடந்து வருது சாதாரண விஷயமும் இல்ல. அங்கிட்டு கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை வண்டி நிக்குதுன்னு. நிறுத்தியா ஒரே பேசிக்கிருக்கேன். சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்காக தான் நானும் பேசிக்கிருக்கேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறனால ஜெயிக்க முடியும். பொறுமையா கேளுங்க முத. சரிதான், இவனை சிக்கிட்டானா? நமக்கு பிரச்சனையா? நாம தான் அவரை தேடி போகணும். இல்ல வீட்டுக்கு வந்து கும்பிட்டு ஓட்டு வாங்கி போனாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போங்க, ஆபீஸுக்கு போங்க. எல்லா குறையும் தீப்பண்ணி தானே சொல்லி ஓட்டு வாங்கி போனீங்க. இது எங்க பிரச்சனை, தீர்த்து வச்சுட்டு எழுந்துச்சு போன்னு உட்கார வைங்கப்பா. அதை விட்டுட்டு இங்க கூடி உட்காந்தீங்கன்னா எந்த காரியம் நடக்காது. ஓ மாதிரி பிரச்சனை பஸ்ஸுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. என்னதான் சொல்ல வர? இருக்கிற வேலையை விட்டுவிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறத விட ஊருக்கு 4 பேர் போங்க. எந்த விஷயத்துக்கு யாரை பார்த்து பேசணுமோ போய் பேசுங்க. நிச்சயம் நல்ல தீர்வு வரும்னு சொல்றேன். விடிய காலத்துல இருந்து பச்சை தண்ணியோட பல்ல படாம ஊர் பொதுமக்கள் பூரா வெயில்ல உட்காந்து வாடிட்டு இருக்கான். நீ வேட்டாப்புல ஈசபுத்துல பாம்பு நுழைஞ்சமே உள்ள விட்டு உழப்பிட்டு இருக்க. என்னடா பேசிட்டு இருக்க? அவன் ஆண்டு தெரியுமில? அவன் என்ன 3 சாமி கோயிலுக்கு பூசாரி. அவங்கிட்ட விபூதி வாங்கி போய் சொல்லிக்கிருக்க. மரியாதை சொல்லி வச்சிருக்கா, செல்லாம போயிருக்கான். நீ என்னப்பா அடிக்க போற ஆள் கணக்கா பேசிட்டு இருக்க? அவன் ஆண்டு தெரியுமில? வாத்தியாருக்கு படிச்சவன் இப்ப என்ன தப்பா பேசி விட்டியான்? நமக்கு நல்ல நடக்க காண்டி 4 பேர்த்த ஏன் சிரமப்படுத்துறேன்னு கேக்குறான். இல்ல என்னாண்டு நீ குத்தம் கண்ட இப்ப ஏன் கோச்சுக்கிற? எல்லார்கிட்டையும் ஒண்ணே ஒண்ணு கடைசியா சொல்ல கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு கும்பிட்டு கேட்கிறேன். உணர்ச்சிப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா அமைஞ்சதில்லை. ஊர் பிரச்சனைக்காண்டி ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த கூட்டம் என்னால புரிஞ்சிட வேணாம். நம்ம ஒற்றுமையை எங்க காமிக்கணுமோ அங்க காமிப்போம். நிச்சயம் ஜெயிப்போம். இதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் வர மாப்ள. நீ வாத்தியார்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையப்பா. உன் பேச்சால ஊர் மக்கள் போல அமைதியாக போட்ட. போறாசா போ, உன் புண்ணியமா போச்சு போ. ஏப்பா தம்பி, நீ வாத்தியாரா? அப்படி பையன் வாயிலே மை சமாளிச்சிட்டியாப்பா? ஏப்பா அந்த பையன் சொல்றது நல்லா தானப்பா இருக்கு. நம்ம போய் அரசியல்வாதி அதிகாரிகள் பார்த்தா தான் பிரச்சனை முடியும். பச மறிச்சு நின்றுக்கு இருந்தா நம்ம மாதிரி பொது ஜனங்கள் தான் பாதிக்கும். வாங்கப்பா நம்ம போய் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். அதான் மீச சொல்லிருச்சுல, வாங்கப்பா போவான். என்னடா உலக விஷயமா இருக்கு? கர்மாத்தூர்காரை மறியல கை விட்டாடா.